ஓகே சார். சொல்றேன் சார். ஓகே. அடுத்து எல்லாரும் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் கையை ரொட்டேட் பண்றது. ஃப்ரண்ட்ல 3 டைம்ஸ். 1, 2, 3. Then backல அதுவே 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. Next 1, 2. அடுத்தது நெக் எக்ஸசைஸ். 1, 2, 3. வலது கை பக்கமா 3 தடவை, இடது கை பக்கமா 3 தடவை. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது கை கண்ணு ரெண்டுத்துக்குமே நான் செய்யக்கூடிய எக்ஸசைஸ். கையை எப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட்ல இருந்து அப்படியே ரைட்டுக்கு போகணும். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது ஹிப்புக்கான எக்ஸசைஸ். 1, 2, 3, 4, 5, 6. அப்படியே லெஃப்ட் சைடுல திருப்பி இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது முட்டிக்கான எக்ஸசைஸ். மெதுவா முட்டியை பிடிச்சுக்கிட்டு கிளாக் வைஸ்ல ஒரு 3 தடவை, திருப்பி இடது கை பக்கமா ஒரு 3 தடவை. 1, 2, 3. 1, 2, 3. அடுத்தது பக்கத்துல ஏதாவது சேர் ஏதாவது பிடிச்சுக்கோங்க. பாதத்துக்கான எக்ஸசைஸ். பாதத்தை இடது கை பக்கமா வலது பாதத்தை ஃபர்ஸ்ட் 3 தடவை, ரைட் சைடா 3 தடவை, அப்புறம் லெஃப்ட் சைடா 3 தடவை. அதே மாதிரி லெஃப்ட் கால்ல ஏதாவது ஹோல்டு பிடிச்சுக்கோங்க. ரைட் சைடா 3 தடவை, லெஃப்ட் சைடா 3 தடவை. 1, 2, 3.
1, 2, 3. 1, 2, 3. 2. அப்புறம் பாதத்தை முன்னோக்கி பிரஸ் பண்ணணும், பின்னோக்கி பிரஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு 6 தடவை. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ முன் பாதத்திலேயே ஒரு தடவை நடந்து வாங்க. அதே மாதிரி பின் பாதத்தை ஊனி ஒரு தடவை நடந்து கொடுங்க. செவுத்துல கையை வச்சு நல்லா பிரஸ் பண்ணிட்டு அப் டவுன் அப் டவுன் நம்ம பிரஸ் பண்ணி எடுக்க போறோம். Four, 5, 6. அடுத்து இடது கை மேல வலது கை வச்சு கையை நல்லா டைட் பண்ணி எவ்வளவு முடியுதோ 2 3 தடவை நல்லா இழுங்க. அதே மாதிரி கையை அப்படியே மாத்தி வச்சு ஒரு 3 தடவை இழுத்துப்பாரு. இப்போ குனிஞ்சு பாதத்தை தொடறது. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வார்ம் அப் எக்ஸசைஸ். அடுத்தது சூரிய நமஸ்காரம் பண்ண போறோம். அதனால உடம்ப வந்து ஃபிளெக்சிபிளா ஆக்குறதுக்கான எல்லா வழியும் நம்ம எல்லா பகுதியையும் நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா மாத்துறோம் இப்போ. ஸோ அதனால குனிஞ்சு நிமிர்ந்து பாதத்தை ஃபர்ஸ்ட் தொடுங்க. அதுக்கப்புறம் கிராஸா தொடுங்க. இந்த கையால இடது காலையும், வலது கையால இடது காலையும், இடது கையால வலது காலையும். One, two, three, 4, 6. அடுத்தது உட்கட்டாசனா. உட்கார்ந்த சேர்ல உட்கார்ந்தா எப்படி உட்காருவோமோ, அந்த மாதிரி ஒரு 10 எண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து கால மடக்கி இடது கால ஒரு 2 3 தடவை மடக்கி கொடுங்க. வலது கால 2 3 தடவை மடக்கி கொடுங்க. பக்கத்துல பெரியவங்க சேர் ஏதாவது இருந்தா பிடிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4.
அடுத்து எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் ஆரம்பிக்கலாம். சூரிய நமஸ்காரம். 1 கைய அப்படியே மேல தூக்கி 2 அப்படியே கீழ குனிஞ்சு பாதத்த தொடணும். 3 இடது கால மடக்கி, வலது கால நீட்டணும். உட்கார்ந்த நிலையில. இது 4வது நிலை. அப்புறம் அப்படியே தலைய ஊனி உடம்பு பகுதிய தூக்கணும். இது 5வது நிலை. அப்புறம் அப்படியே படுத்து நாடிய மட்டும் கீழ ஊனி பின்பகுதிய முதுகு பகுதிய மட்டும் லைட்டா தூக்குங்க. அப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் பகுதிய மட்டும் கைய 2யும் ஊனிட்டு கழுத்து பகுதிய மேல தூக்கு. அடுத்தது நம்ம 5வதா பண்ணோம்ல, அதே மாரி தலைய ஊனி முதுகு பகுதி ஃபுல்லா மேல தூக்குங்க. அடுத்து நம்ம 4வதா பண்ண மாதிரி, இப்ப வலது கால மடக்கி, இடது கால நீட்டி மேல பார்க்கணும். அடுத்து நம்ம 3வது பண்ண மாரி, குனிஞ்சு கால்கள தொடணும். அடுத்து 2வது பண்ண மாரி, கைகள மேல தூக்கி எவ்வளோ வளைக்க முடியுதோ முதுக வளைச்சுக்கணும். அடுத்து கைகள கூப்பி முதல் நிலைக்கு வந்துரும். எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னா, அப்படியே கீழ அமர்ந்து அடுத்த தியான பயிற்சி இருக்கு இல்லையா? அது பண்ணணும். காலுக்கு யாரும் கால் வலிச்சுதுன்னா, கால நீட்டி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. பத்மாசனம் முடிஞ்சவங்க பத்மாசனம் போடுங்க. இல்லைன்னா, நீங்க நார்மலா சம்பளங்கால் போடுறதுனாலும் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஓம் 3 தடவ ஓம் உச்சரிப்பு
நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால ஆழ்ந்து அத நல்லா உள்வாங்கி செய்ய முடியுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு நல்ல பவர் இருக்கு. அடுத்தது ஆலய தரிசனம். கைகள மேல கூப்பி, முதல்ல குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்த வழிபாடு பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு இப்ப நம்ம மனதளவுல போயிட்டு வரப்போறோம். ஃபர்ஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. அடுத்து உங்களுக்கு ஏதாவது இஷ்டப்பட்ட கோயில்ல, இப்ப நீங்க உள்ள போறீங்க. கொடிமரத்த வணங்கிட்டு, நேரா சாமி தரிசனம், அம்பாள் தரிசனம், சூட தீபார்த்தனை, ஆலய மணி அடிக்கிறாங்க. பிரகாரத்த சுத்தி வரீங்க. விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம அப்படியே நம்ம வீட்ட நோக்கி வரோம். இத மனசுல உருவகப்படுத்திக்கோங்க. அடுத்தது குரு நமஸ்காரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இது 3வது நிலை. 4வது வேண்டும் நிலை. இடது கை மேல வலது கை வச்சு, மடியில இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மனசுல யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, அத இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கடவுள்ட்ட விடாம அத கேட்டு வர்றதுக்கான சிறப்பான நேரம் இது. அதனால எல்லாரும் கண்கள மூடி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, அத ஆழ் மனசுல கடவுள்ட்ட வேண்டுங்க. ஒரு 2 நிமிஷம். முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்து சரணாகதி. நம்மளும் நம்மள சார்ந்தவங்களும் கடவுள்ட்ட எப்பவும் கடவுளுடைய பாதத்த பற்றி சரணாகதியா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம மனசார இப்ப வேண்டிக்கிறோம்.
முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது மூச்சு பயிற்சி. கட்டை விரல், மோதிர விரல். இது 2 தான் இப்ப நமக்கு மெயினா நம்ம யூஸ் பண்ண போறோம். வரிசையா முதல்ல ஒரு துவாரத்து வழியா 3 தடவ உள்ள இழுத்து வெளிய விடணும். அதே மாதிரி அடுத்த துவாரத்து வழியா 3 தடவ உள்ள இழுத்து வெளிய விடணும். ஓம்ன்ற உச்சரிப்புல எவ்வளோ முடியுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு செய்றோம். இப்ப 2ஆம் நிலை. ஒரு துவாரத்து வழியா உள்ள இழுத்து, அடுத்த துவாரத்து வழியா விடணும். ஒரு சைடா ஒரு ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட்ல இழுத்தீங்கன்னா, 3 தடவ செஞ்சுட்டு, இடது கை பக்கமா அதே மாரி 3 தடவ செய்யணும். அடுத்தது 3வது நிலை. இடது கை பக்கமா மூச்ச இழுத்து, எவ்வளோ நேரம் நம்மளால நிறுத்த முடியுமோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு, இன்னொரு துவாரத்து வழியா விடுறது. இது மாரி ஒண்ணு இடது கை பக்கமா செஞ்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 தடவ உள்ள இழுத்து ஹோல்டு பண்ணி விடுங்க. அப்புறம் வலது கை பக்கம். அடுத்தது மூச்ச நல்லா உள்வாங்கி, நம்ம வயிற்று பகுதி வரைக்கும் நல்லா இழுத்துட்டு, கொஞ்ச நேரம் அது வயித்துக்கு நல்லது. உள்ள வரைக்கும் எவ்வளோ இழுக்கிறோமோ இழுத்து, கொஞ்ச நேரம் வயிறு வரைக்கும் வயிறு இந்த இடம் வரைக்கும் இழுத்துட்டு, அதுக்கப்புறம் மெதுவா வெளிய விடுங்க. இது மாரி ஒரு 3 தடவ. அடுத்தது இந்த 2 விரல்களால காதோட இந்த மடல்ல ஓரமா இருக்கு இல்லையா? அந்த பகுதியில வச்சு நல்லா மூச்ச இழுத்து விடணும்.
அடுத்தது 2 கை விரல்கள். இத வந்து நம்ம செஸ்ட்ல வச்சுட்டு, ரொம்ப பிரஸ் பண்ண வேண்டாம். இப்படியே லைட்டா ஒரு பிரஸ் குடுத்து, மேல தூக்கும்போது மூச்ச உள்ள இழுக்கணும். கீழ விடும்போது மூச்ச வெளிய விடணும். இது மாரி 3 தடவ. 3 தடவங்கிறது 4, 5 தடவ அவங்கவங்க எவ்வளோ முடியுதோ, அத நீங்க செய்யலாம். அடுத்தது மூச்ச உள்ள இழுத்து, பல் வழியா நம்ம வாயா வெளிய விட போறோம். இது மாரி ஒரு 3 தடவ. அடுத்தது நாக்க வளச்சுக்கணும் ஓவலா. அதுக்கப்புறம் காத்த உள்ள இழுத்துட்டு, மூக்கு வழியா வெளிய விடுறோம். இது மாரி ஒரு 3 தடவ. இப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு, கடைசியா நம்ம மூச்ச வந்து சீர் பண்ற மாரி, நல்லா ஆழ்ந்து இழுத்து வெளிய விடுறது. ஸோ, அந்த மாரி ஒரு 3 தடவ. 1, 2, 1, 2, 1, 2. இப்போ ஒரு 1 நிமிஷம் தியானம். கண்ண மூடி, கைகள நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்து கால் வலிச்சதுன்னா, கொஞ்சம் கால நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முத்ரா பண்ண போறோம். கை விரல்களுக்கான பயிற்சி. எல்லாரும் மிஸ் நேத்து அனுப்பிச்சிருந்தாங்களா? சார்ட் அனுப்பிச்சிருந்தாங்களா? அனுப்பிச்சாங்க. ஓகே, ஓகே. அது இருந்தா பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு கேலண்டர் அட்டையில ஒட்டி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அத நம்ம பக்கத்துல பார்த்து செய்ற மாதிரி. கால் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம முத்திரைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கை விரல்களுக்கான 7 முத்திரைகள். சூனிய முத்திரை. அதாவது நடுவிரல மடிச்சு, கட்டை விரலால பிரஸ் பண்ணிக்கோங்க. இத நம்ம கால்களின் மேல வச்சு ஒரு 1 நிமிஷம்.
அடுத்தது பிராணமுத்திரை. சுண்டு விரல், மோதிர விரல் 2யும் மடிச்சு கட்டை விரல அதோட நுனியில படுற மாரி. இந்த மாரி இருக்கணும். இது 2ஆம் நிலை. இதுக்கு பேரு பிராணமுத்திரை. நம்ம பிராண சக்தியை அதிகரிக்கும். மூன்றாவது வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல மடிச்சு கட்டை விரலால பிரஸ் பண்ணிக்கோங்க. மீதி 3 விரலும் நீட்டின மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? இது பேரு வாயு முத்திரை. வாயு தொடர்பான நம்மளுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கு இதை நம்ம ரெகுலரா செய்யும் போது தீர்வு கிடைக்கும். அடுத்தது 4வது பிருத்திவி முத்திரை. மோதிர விரலை மடிச்சு கட்டை விரலால பிரஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா விரலும் மேல் நோக்கி இருக்கும். இது பிருத்திவி முத்திரை. அடுத்தது 5வது சுத்தி முத்திரை. இந்த 2 விரல், அதாவது ஆள்காட்டி விரல், நடு விரல் தனியாவும், மோதிர விரல், சுண்டு விரல் தனியாவும் இருக்கும். நடுவுல கட்டை விரலால ஒரு லைட்டா சின்ன பிரஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட். அடுத்தது ஆகாஷ் முத்திரை. நடு விரல மடிச்சு மோதிர விரலால லைட்டா அந்த நுனியில டச் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா விரலும் நீட்டினார். இதுக்கு பேரு ஆகாஷ் முத்திரை. அடுத்தது 7வது ஆதிமுத்திரை. கட்டை விரலை மடிச்சு மீதி எல்லா விரலையும் அது மேல இப்படி மடிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஆதிமுத்திரை. இவ்வளவு நேரம் கைகளை தொட மேல வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது கைகளை நீட்டி பண்ணக்கூடிய முத்திரைகள். ஃபர்ஸ்ட் மகர முத்திரை. இந்த இடது கையில ஒரு விரலை மட்டும், மோதிர விரலை மட்டும் மடக்கி அதை கட்டை விரலால பிரஸ் பண்ணிட்டு, இதுல வலது கையில இருக்கிற கட்டை விரலை உள்ள விடணும். இதுக்கு பேரு மகர முத்திரை. இது முதல் நிலை. இரண்டாவது வயிறு முத்திரை. இடது கையில இருக்கிற கட்டை விரல்ல வலது கையால பிடிச்சு இந்த விரலால மடக்கிக்கணும். இந்த நம்ம வலது கையில இருக்க கட்டை விரலை மடக்கிக்கணும். இது 2ஆம் நிலை. இதுக்கு பேரு வயிறு முத்திரை. மூணாவது அக்னி சக்தி முத்திரை. அதாவது 2 கைகள்ல இருக்கிற கட்டை விரலையும் ஒண்ணா இணைச்சு லைட்டா அப்படி டச் பண்ணும். இதுக்கு பேரு அக்னி சக்தி முத்திரை.
4வது கபநாச முத்திரை. அதாவது இந்த ஆள்காட்டி விரலும், நடுவிரலும் நீட்டி இருக்கணும். மோதிர விரலையும், சுண்டு விரலையும் மடக்கி கட்டை விரலால பிரஸ் பண்ணிக்கோங்க 2 கையிலயுமே. இதுக்கு பேரு கபநாச முத்திரை. கபம்னா நம்ம வந்து சளி பிடிச்சிருக்கும். அந்த நேரத்துல இதெல்லாம் செஞ்சோம்னா, நல்ல சுவாசத்துக்கு ரிலீஃபா இருக்கும். அடுத்தது மகா சிரசு முத்திரை. மோதிர விரல மடக்கிக்கோங்க. மீதி சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல். இத இப்படி சேர்த்து பிடிச்சுக்கோங்க. இதே மாரி 2 கைகள்லயும். தெரியுதா? மோதிர விரல் மட்டும் மடங்கியிருக்கும். சுண்டு விரல் நீட்டியிருக்கும். மத்த 3 விரலையும் ஒண்ணா இணைச்சு. ஆறாவது தர்ம சக்கர முத்திரை. இடது கையில கட்டை விரலையும், ஆள்காட்டி விரலையும் இந்த மாரி பண்ணிக்கோங்க. வட்டமா. இந்த நடுவிரல்ல வலது கையால பிடிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு தர்ம சக்கர முத்திரை. 7வது தாரண சக்தி முத்திரை. ஆள்காட்டி விரல், கட்டை விரல். இது 2யும் மட்டும் லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. மீதி விரல் மூடிதான் இருக்கும். அடுத்தது முகுல முத்திரை. ஜஸ்ட் எல்லா விரலையும் கூப்பி இப்படி சேர்த்து வச்சுப்போம். அடுத்தது சி முத்திரை. இடது கையில கட்டை விரல மடக்கி 4 விரலையும் இப்படி நீட்டி இருக்கணும். வலது கையில கட்டை விரல மடக்கி மித்த 4 விரல்களால இப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. தெரியுதுல? அடுத்தது காளேஸ்வர முத்திரை. 2 கைகள்லயும் ஆள்காட்டி விரல மட்டும் மடக்கி 2யும் ஒண்ணா இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. கீழே கட்டை விரல சேர்த்துக்கோங்க. மீதி 3 விரல்களால இப்படி வணக்கம் மாரி இருக்கும். தெரியுதா? இது பேரு காளேஸ்வர முத்திரை. அடுத்தது திரிகோண முத்திரை. 2 ஆள்காட்டி விரலையும் ஒண்ணா சேர்த்துக்கோங்க. கட்டை விரல ஒண்ணா சேர்த்துக்கோங்க. மோதிர விரல், நடுவிரல் அதையும் ஒண்ணா சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தனியா இருக்கும். இதுக்கு பேரு திரிகோண முத்திரை. அடுத்தது ஆம முத்திரை. 2 கையிலயும் மோதிர விரல மட்டும் மடக்கி அது மட்டும் தான் ஜாயிண்டா இருக்கணும். மீதி எல்லா விரல்களும் நீட்டி இருக்கும். இத இந்த நிலையில இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது
பைரவ முத்திரை. இந்த 2 கையிலயும் இருக்கிற ஆள்காட்டி விரல மடக்கி கட்டை விரல் மேல வச்சுக்கோங்க. நடு விரலையும், கட்டை விரலையும் இப்டி டச் பண்ணிட்டு, மீதி 2 விரலும் இப்டி. தெரியுதா? அடுத்தது 2 கையையும் இடது கை மேல வலது கை வச்சு, இந்த 2 கட்டை விரல் மட்டும் வச்சு நம்ம தொப்புளுக்கு நேரா வச்சுக்குவோம். அடுத்தது ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்றோம். கண்ண மூடி தியானத்துல இரு. எல்லா கை முத்திரைகளும் செஞ்சிருக்கோம். அதனால 2 நிமிஷம் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் முடிச்சதுக்கப்புறம், எளிய ஆசனங்கள் யார் யாருக்கு என்ன முடியுதோ நம்ம சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாம். மிஸ்ஸு குடுத்த சார்ட் வச்சிருந்தீங்க அப்டின்னா, எதெல்லாம் முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நமக்கே நல்லா சேஞ்ச் தெரியும். உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். என்னுடைய அ எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் மிஸ்ஸோட சேர்ந்து நேர்ல அவங்களோட மொட்டை மாடியில ஒரு 2 வருஷம் நேர்ல போய் செஞ்சுட்டு வருவேன். அப்போ வந்து வெயிட்டும் நல்லா ரெட்யூஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ குறைஞ்சுட்டேன். உடம்பும் வந்து ரொம்ப லைட்டா நமக்கு வந்து ரொம்ப கனமா நடக்க கஷ்டப்படுவோம், உட்கார்ந்து எந்திரிக்க கஷ்டப்படுவோம். அதெல்லாம் இல்லாம, எப்படி ஒரு சின்ன பிள்ளை வந்து உடம்பு ஈஸியா கேரி பண்ணி இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்களோ, அந்த அளவுக்கு உடம்பு வந்து லைட்டா ஆகும். இது வந்து ஒரு நாள்பட நாள்பட செய்ய செய்ய நமக்கு அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். முடிஞ்சவங்க நெறைய டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா ஒண்ணு ஒண்ணா எது எது முடியுதோ செய்யுங்க. இப்போ மிஸ் ரெகுலரா நமக்கு சொல்லிக் குடுக்கிறத மட்டும் நான் செய்றேன். என் கூட சேர்ந்து செய்யுங்க. நம்ம இப்போ உட்கார்ந்திருக்க நிலையிலேயே கைகள ஊனி, இடுப்பு பகுதிய மட்டும் எவ்வளோ தூக்க முடியுதோ முயற்சி பண்ணுங்க. கைகள பின்னாடி கட்டி, கீழ குனியணும். யாரால எவ்வளோ குனிய முடியுதோ செய்ய செய்ய வந்துரும். அது நம்ம செய்ய செய்ய அந்த வயிறு பகுதி கரைய ஆரம்பிச்சதுன்னா, நாள்பட நாள்பட நம்மளே வந்து கீழ நல்லா டச் பண்ணுவோம். இப்போதைக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குனிங்க. அடுத்தது கால நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீட்டிக்கோங்க. தேவைப்படுறவங்க ஒரு 1 நிமிஷம் நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. கால்கள இப்டி லேசா அப்டி ஆட்டி குடுத்தீங்கன்னா வார்ம் அப் ஆகும். இப்போ ஒரு கால மடக்கி, ஒரு கால ஷோல்டருக்கு நேரா இடது கால வந்து நீட்டிக்கோங்க. இப்போ எவ்வளோ முடியுதோ குனிஞ்சு பாதத்த தொட்டு தலைய வந்து முட்டிக்கு நேரா பெண்ட் பண்ணணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யுங்க. அதே மாரி வலது கால்.
இப்ப கால்கள் ரெண்டையும் நேரா வச்சு முன்னாடி குனிஞ்சு எவ்வளவு தொட முடியுதோ தொடங்க. அடுத்தது படுத்துக்கோங்க. காலை மெல்ல தூக்கி 2 காலையும் முதல்ல ஒரு காலா 3 தடவை மேல தூக்கி கீழே இறக்குங்க. அடுத்து 2 கால்களையும் சேர்த்து தூக்குங்க. ஃபுல்லா படுத்துங்க. 1 2 3 1 2 3 1 2 3. கால்களை இந்த மாதிரி, இதுக்கு பேரு போட் ஆசனான்னு சொல்லுவாங்க. போட் மாதிரி காலை ரெண்டையும் தூக்கி கைகளால பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் இதை நீங்க ஹோல்டு பண்ண முடியுதோ ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி படுத்துக்கிட்டு விபரீத கரணி நேத்து பண்ணோம் இல்லையா, கீழே படுத்துட்டு இடுப்பு பகுதியை மட்டும் எவ்வளவு முடியுதோ ஃபுல்லா மேல தூக்கணும். ஒன் 2 3. முடியலன்னா செவுத்துல சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. அதே வந்து கழுத்து மட்டும் கீழே இருக்கிற மாதிரியும் மீதி உடம்பு ஃபுல்லா மேல தூக்குற மாதிரியும் செய்யணும். அது வந்து கண்டிப்பா சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும். அதனால செவுத்துல சாஞ்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது சைடா படுத்துட்டு கை ஒரு காலை மட்டும் மேல தூக்கி இறக்கணும். முதல்ல ஒரு லெஃப்ட் சைடு படுத்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி ரைட் சைடு. 1 2 3. 1 2 அடுத்தது அப்படியே குப்புறக படுத்துட்டு கால்களை மேலையும் கீழையும் அசைக்கணும். 1 2 1 2 1 2. அப்படியே நம்ம 2 காலையும் சேர்த்து கைகளால பிடிச்சிட்டு முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. இடது கையால இடது கால், வலது கையால வலது கால். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் போட போறோம். அப்படியே கைகளை கால்களை நல்லா நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ
நல்லா நம்ம உடம்பெல்லாம் நம்ம இவ்வளோ எக்ஸர்சைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய உடம்பு பகுதிகள் எல்லாமே சீரா இயங்குது. நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். நல்லா ரிலாக்ஸ் பண்றோம். அது கூடவே சேர்த்து இறைவனுக்கும், பிரபஞ்சத்துக்கும், நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்த பெற்றோர்களுக்கும் நம்ம நன்றி சொல்ற தருணம் இது. அதனால கண்கள மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனசார இல்ல வாய் விட்டு சொல்றதுனாலும் நம்ம கடவுள், பிரபஞ்சம் எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பஞ்சபூதங்களுக்கு நன்றி. என் உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளா அமையறதுக்கான வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ சொல்லி சூப்பரா கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்கப்பா. நினைக்கிறேன். சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நாளைக்கு பார்க்கலாம். கேமரா மட்டும் கொஞ்சம் முன்னால இந்த கேமரா மட்டும் கொஞ்சம் தொடச்சிட்டா கொஞ்சம் சரி.